ஓம் வரசித்தி விநாயகரே சரணம். யோசிப்போம் நலமாய் வாழ. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செஞ்சால் சிறப்பாக செய்யலாம். இன்றைக்கி வீடியோவில் பலாக்கொட்டை பொடிமாஸ் பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி இனிமேல் செய்ய வேண்டாம். இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப சுவையான பொடிமாஸ் தயார் பண்ணிக்கலாம். பலாக்கொட்டைகள் எல்லாம் நல்லா கழுவிட்டு வேக வைக்கணும். நான் குக்கர்லேயே வேக வச்சிடுவேன். பலாக்கொட்டைக்காக தனியாக வேக வைக்க வேண்டாம். நாம் சாதம் வைக்கிறதுக்காக அரிசி வச்சுருக்கோம். அது மேல் தட்டு வச்சு பலாக்கொட்டைகள்லாம் வச்சுருக்கேன். சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பும் தக்காளியும் போட்டு வச்சுருக்கேன். குக்கரை மூடி வச்சுட்டேன். சாதம் வேகும்போதே பலாக்கொட்டையும் நல்லா வெந்துடும். பலாக்கொட்டை வெந்த பிறகு அந்த மேல் தோலையெல்லாம் நீக்கிடணும். இப்போ பலாக்கொட்டைகள்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு தூளை அரைச்சி வச்சுக்கணும். இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு தோலையெல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு இலைகளை மாத்திரம் எடுத்துக்கணும். தேங்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக்கணும். ஒரு 20 துண்டுகள் இருக்கிற மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுறணும். தேங்காய், இந்த புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள், இஞ்சி தூளை அரைச்சி வச்சுக்கணும். இந்த தேங்காய் துருவல் கலவை நிறைய செஞ்சு வச்சுருந்தோன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ஃப்ரீசரில் வச்சிடணும். எப்போயாச்சும் கேரட்டு கரீஸு, பீட்ரூட் கரீஸு, பீன்ஸ் கரீஸ் செய்யும்போது இந்த தேங்காய் துருவலை போட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். பெரிய வெங்காயம் ஒன்று சாப்பரில் போட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிருக்கேன். இப்போ நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து வச்சுருந்த பலாக்கொட்டை தூளை இதில் சேர்க்கணும். இப்போ நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்ட பிறகு பெருங்காய பவுடர் சேர்க்கணும். உப்பு தேவைக்கு ஏற்ப சேர்க்கணும். தேங்காய் விழுத 2 ஸ்பூன் சேர்க்கணும். நல்லா கிளறி விடுங்க. சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ ரெண்டையும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறினாக்கா அவ்வளோதான், பலாக்கொட்டை பொடிமாஸ் ரெடி. சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி சும்மாவே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். நாம் சாதத்துக்கு பிசைஞ்சியும் சாப்பிட்லாம், இல்லைன்னா சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப சுவையான பலாக்கொட்டை பொடிமாஸ் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.